ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கௌசி ஸ்வீட்டு சமையல். அப்படியே இது சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு வறுவல் தான். இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தக்காளி சாதம், தயிர் சாதம் இது மாதிரிலாம் மேட்ச் பண்ணி ரச சாதத்தை கூட மேட்ச் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொல்கிற அளவு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாமே பார்த்திங்கன்னா இட்லி பானையில் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா வேக வச்சுருங்க. 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஆற விட்டுட்டு தோலை உரித்து வச்சுருங்க. குக்கரில் நீங்கள் வேக வைக்கலாம். ஆனால் வேக வச்சா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இட்லி பாத்திரத்தில் வந்து நீங்கள் வேக வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா தோல் உரித்து வச்சுட்டோம். நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ஆற விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த பிசுப்பெல்லாம் கொஞ்சம் இதாகும். ஏன்னா சேப்பங்கிழங்குல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வழவழப்பு தன்மை இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா ஆற விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது மிளகாய் தூள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் நாங்கள் சேர்த்துருக்கோம். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி நல்லா ஊற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். திக்காக தான் ஊற்றணும், ரொம்ப தண்ணியாக ஊற்றிடாதீங்க. திக்காக ஊற்றினா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டே கிடைக்கும். நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உங்களுக்கு வந்து புளி வந்து நல்லா ஊற வச்சு இப்போ நம்ம ஊற்றிட்டோம். நல்லா சுற்றி ஊற்றிட்டு நல்லா எல்லாமே வந்து இப்படி கிளறிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 4 பல்லு பூண்டு இந்த மாதிரி நல்லா தட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி இருந்தால் மிக்ஸி ஜாரில் சும்மா ஒரு சுற்றிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு உரல் இருக்குது, இந்த மாதிரி குட்டியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. மிக்ஸியில் நீங்கள் அந்த மாதிரி பிடிச்சி போடுறத விட இந்த மாதிரி உரலில் நல்லா இடித்து போடுறது ரொம்ப டேஸ்ட் ஃப்ளேவர் நல்லாவே உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி சோம்பு பூண்டும் நம்ம நல்லா நுணுக்கி போட்டுட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இது ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த புளி பச்சை வாசம் எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சேப்பங்கிழங்கு வறுவல். ரொம்ப சிம்பிளாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப பெரிய இதெல்லாம் நம்ம எடுத்துக்கவே இல்லை. ஜஸ்ட் ஒரு 4 பொருள் மட்டும்தான் நம்ம எடுத்துருக்கோம். இது டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் 15 மினிட்ஸில். இது பார்த்திங்கன்னா மீன் வறுவல் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இது எல்லா இதுக்கும் சாதத்துக்கும் நம்ம மேட்ச் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு ஜாஸ்தி. இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக உங்களுக்கு நல்லா வந்துருக்கு பார்த்திங்களா. இந்த அளவுக்கு வரும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிரும் இந்த மாதிரி நம்ம இந்த மெத்தடில் செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.